ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ரெகுலர் அப்டேட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெமெடி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிள்ஸ் அண்ட் டைனி பம்ப்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு க்ளீனான மிக்ஸி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, துளசி தான் ஆட் பண்ண போகிறோம். துளசியில் பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரி, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இது பிம்பிள்ஸ்க்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம பிம்பிள்ஸை ரெடியூஸ் பண்ணும். துளசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் அவுட்ஸையும் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மெயினாக துளசியில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் லைட்டனிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. பிம்பிள்ஸ்னால ஏற்பட்ட ஆக்னி ஸ்கார்ஸ் அப்புறமா டார்க் ஸ்பாட்ஸையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நான் இப்போ 10 to 15 லீவ்ஸ் வந்துட்டு துளசி ஃபஸ்ட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு செகண்டாக ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலை மாவு தான். கடலை மாவில் பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. கடலை மாவில் பார்த்தீங்கன்னா ஆக்னி ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு பிம்பிள்ஸ், ஆக்னி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைனி பம்ப்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். கடலை மாவு மெயினாக நம்ம ஃபேஸில் ஏற்பட்டிருக்க டேன் அப்புறம் நம்ம ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு நெக்ஸ்ட்டு இந்த மிக்சியில் ஆட் பண்ணிக்க போகிறேன். லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தயிர் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வாட்டர், இல்லை ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி. தயிரில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அண்ட் லாக்டிக் ஆசிட் இருக்குது. இது வந்து நம்ம பிம்பிள்ஸ், டைனி பம்ப்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணும். தயிர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களுக்கு நம்ம ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயில் எல்லாமே ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினாக ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். நான் ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு தயிர் இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த பேக்கை வந்துட்டு நீங்கள் ஒரு 1 வீக் கண்டினியூஸாக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு ப்ளைன் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் அப்புறம் டைனி பம்ப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடியூஸ் ஆகும். பிம்பிள்ஸ்க்கு வந்து இந்த ரெமெடி வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கண்டினியூஸாக ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா பிம்பிள்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் புது புது வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட். டேக் கேர். பாய். See you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.